எம்எஸ்சி நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ப்ளீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேட் எக்ஸாம், நெட் பொறுத்தவரையும் யுஜிசி நெட், அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய எம்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்டு வந்து ட்ரை பண்ணுறதுல. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் எம்ஏ எம்டெக் கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அட்மிஷன் வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பிஎஸ்யூ கம்பெனி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான கம்பெனியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நெட் எக்ஸாம் இந்த யுஜிசி நெட்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதோட ஸ்கோர் பேஸில் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஈவன் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கூட, உங்களுக்கு வந்து டிஆர்பிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் மெயினாக வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெட் எக்ஸாம் செட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி இன்டர்வியூ இதெல்லாம் நடக்கும். அது பேஸில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஹெச்டி பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஸ்டைஃபன் கூட கிடைக்கும்.